ஆதிரை. ஆதிரை. ஏன்னா ஆதிரே அது ஓப்பனா ஸ்டேஜ்லயும் சொன்னாங்க. நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காங்க. என் கூட டிசர்வ் இல்லாத சில கேண்டிடேட்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி? ஆமா. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஆதிரை வந்து டிசர்விங் கேண்டிடேட். அங்க உள்ள இந்த மாதிரி ரொம்ப ஒண்ணுமே பண்ணாம இப்ப இன்னைக்கு தான் கொஞ்சம் விக்ரம்லாம் கொஞ்சம் நல்லா விளையாடுறாரு. நேத்து கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. என்னன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டிசர்விங் இல்லாத ஆட்களா இருந்தாங்க. ஆதிரை ஏன் வெளியே தூக்கி எறியப்பட்டாங்கன்னா அவங்க கேமை தவிர்த்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம எஃப்ஜே கூட சுத்திக்கிட்டே இருக்கிறதாகட்டும், அவர்கிட்ட பேசுறதாகட்டும், சில வீடியோஸ்லாம் வருது ஒரு கண்கூசுற மாதிரி, சில பார்க்கும்போது ஐயோ ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னொன்று துஷார் அவங்களும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆதிரைக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வெளியே இருக்காங்க. துஷார் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஆதிரை சொல்றாங்க, நாங்க இந்த உள்ள வரதுக்கு முன்னாடி பிக் பாஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி 2 days பிஃபோர் ஒரு மால்ல பார்த்தேன். மால்ல பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அவனை சைட் அடிச்சேன் அப்படிங்கிறாங்க துஷார் கிட்ட. துஷார் சொல்றேன், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஸோ வாட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்து என்னன்னா கேமராலாம் சுற்றி இருக்கு, ஒரு கான்ஷியஸாக இருந்தாலும் கூட கேமராலாம் இருக்குன்ற ஒரு சின்ன கான்ஷியஸ் இருந்தாலும், ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் நாளைக்கு கூப்பிட்டு திட்ட போறாரு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல வந்து சோ வாட் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு இருக்கும், லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, பொண்டாட்டி இருப்பாங்க, பக்கத்தில் யாராவது பொண்ணு அப்படியே சைட் அடிச்சிருப்பாங்க, அது வேற கதை. ஆனால் அதை வந்து சொல்லணுன்றது எனக்கு தெரிஞ்சு அது சொல்லியிருக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. பட் அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இன்னொன்று அவங்க வந்து ஃபுல்லாக எஃப்ஜே கூடவே சுற்றிக்கிட்டு அவங்க நிறைய அவரு கூடவே கண்டென்ட் இருந்த மாதிரி இருந்தது. ஒரு இடத்துல வந்து எஃப்ஜே அவரே தள்ளி போறாரு, ஆனால் இவங்க பின்தொடர்றதே வந்துட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இது பிடிக்கல, அதனால வெளியேற்றின மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா போன ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரேப்பர் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து வைஸ் வர்சா, அந்த பொண்ணு இங்கே கிளம்பிட்டாங்க, பையன் அங்கே இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் பார்க்குறேன். ஃபுல்லாக அங்கேயே இந்த லவ் கண்டென்ட் போனதுனால மக்கள் வெளியேற்றிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.